இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி கோயிலுக்கு போகிறோம். வாங்க எப்படி போகிறோம், சாமி கும்பிட்டு எங்கள் கோயில் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? வாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுக்க முடிஞ்சதை எடுத்து போடுறேன். பூ சரம், அப்புறம் பத்தி சூடம், பால் பாக்கெட் இருக்கா, பால் பாக்கெட்டு, விளக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கிளம்ப போகிறோம். கோவிலுக்கு வந்துட்டோம். இந்த கவரில் தான் இருக்கு. சாமி கும்பிட்டு உட்காந்துருக்கோம். எடுப்பு பெயிண்டிங் வேலை போய்கிட்டு இருக்கு. சுற்றி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. மேலே பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து மலைக்காரி கோயிலுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பிள்ளையாரை கும்பிட்டு அடுத்து மலைக்காரியை கும்பிட போவோம். அதென்ன சுற்றி வந்தால் சத்திரம் சுற்றி சொக்கலிங்காரம் சுற்றி வரணும்னு திருமலாரத்தில் ரூட்டு போட்டு மேப் போட்டு வந்தா இந்த ரோட்டில் போங்கண்ணா ஒரு முட்டுச்சந்துக்குள்ள கொண்டே விட்டு அடுத்து அங்கே ஒரு ஆள்கிட்ட கேட்டோம். இந்த அதுக்கு அடுத்துள்ள ரோடுன்னு சொல்லி ஒரு வழியாக வந்துட்டோம். பிள்ளையாரை கும்பிட்டு மலைக்காரி கோயில் ஆள் இருக்காது. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்னு சொல்லிட்டு பூசாரி வந்துட்டு போயிருப்பாங்க போல. எல்லா விளக்கம் எரியுது இன்னைக்கு. அது நல்லா கழுத்துக்குள்ள குடி போடு. ரெண்டு விரிச்சுக்கோ. அப்படி மாலை அடங்காவரி. சரி போடு போடு, அப்படி போடு, அப்படி போடு. பைய போடு, பொறுமையா போடு. இந்தா இது சாமி தலையில வை. அந்த வச்சிருக்காங்களா அங்க வை. அவர் எந்த கைட்டு? நல்லா வை. அப்படி நல்லா மாலை லைட்டாக பின்னாடி தள்ளிக்கோமா. மாலை போட், நீ போ. பாரு எப்படி போடுதான்னு வர அம்மா. இல்லப்பா, போய் சாமி கும்பிடுங்க. போங்க போங்க. இல்லை அங்கே இருந்து சாமியை மறைச்சிக்கிடுச்சு. ஓர முடியல, அந்த வலிக்கிடுச்சு. நான் வரேன். அங்கே அறிவானே இல்லை மூஞ்சில் அடிக்காதுல. ஏன் விழுந்துருச்சு? அதான் அது கண்ணாடி எடு. இது பெரிய வீடியோகிராஃபரு, இயக்குனர். இது ஸ்க்ரீன் அங்கே வாரு. சரி, வெரி குட். வீடியோ எடுக்க சொல்லிட்டாடு. எடுத்து அப்பா ஊத்துட்டான். சாமி குழுது வாங்க. சாமி தூங்கும்பா சும்மாரு.
வீடியோ ஓடுதா? இருக்கேன், வா மகிழ், என்னை பார்த்துக்கோ அப்படி கூப்பிடும். தோடல குழவையா? சத்தமா போடு. திருப்தியா சாமி கும்பிட்டோம். இடைவேளை. டீ பப்ஸ் வீட்டுக்கு வந்தாச்சு. மணி 12:30 மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம். நைட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது, அதனால் இப்போது சிம்பிளாக என்ன பண்ணலான்னு பார்த்தோம். சரி, தக்காளி சாதம் பண்ணிடலாம். தக்காளி சாதம் பண்ண போகிறேன்.